ஓவிய வணக்கம். 3 ஆண்டுகளை கடந்து உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் என்பது தொடர்ந்து கொண்டே வருகின்றது. அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தான் கடந்த 15ஆம் தேதி ட்ரம்ப் புதின் இடையான சந்திப்பு என்பது அலாஸ்காவில் நடைபெற்றது. இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்தது. இந்த சந்திப்பு என்பது உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தபடி 3 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் கூட அதில் போரை நிறுத்துவதற்கு சாதகமான எந்த ஒரு தீர்வும் எட்டப்படவில்லை. முடிவு இல்லாமலே அந்த பேச்சுவார்த்தை என்பது முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக 2 தரப்பு தலைவர்களும் தெரிவிக்கும் போது பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நடைபெற்றாலும் கூட போரை நிறுத்துவதற்கான சூழல் என்பது தற்போது நடைபெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதை அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதனுடைய தொடர்ச்சியாக தான் அமெரிக்காவில் மிக முக்கியமான மற்றும் ஒரு சந்திப்பு, அதாவது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகிய இருவரும் சந்தித்து பேச இருக்கிறார்கள். இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற சந்திப்பில் எந்தவித முடிவும் எட்டப்படாத காரணத்தால் இந்த சந்திப்பில் போரை நிறுத்துவதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து மிக முக்கியமாக ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கு முன்னதாகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் மிக முக்கியமான பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார். அந்த பதிவு என்பது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அந்த பதிவில் அவர் என்ன போட்டிருக்கிறார் என்றால், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நினைத்தால் உடனடியாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அல்லது தொடர முடியும். இந்த போர் எப்படி தொடங்கியது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த போரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட தொடக்கத்துக்கான காரணம் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒபாமா ஆட்சியில் ஒரு தாக்குதலும் இல்லாமல் எடுக்கப்பட்ட கிரிமியாவை திரும்ப பெற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து உக்ரைன் நேட்டோவிற்குள் செல்ல முடியாது என்றும் சில விஷயங்கள் என்றும் மாறாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த 2 விடயங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உக்ரைன் ரஷ்யா இடையான போருக்கு மிக முக்கியமான காரணம் என்பது கிரிமியா தான். அதாவது உக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்தவரையில் கிரிமியாவில் இருந்துதான் தொடங்கியது. இந்த போர் நேட்டோவில் சேர முயன்றதால் அது அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்தது என்று கூறலாம். ஆனால் இந்த இரண்டுமே உக்ரைனுக்கு சாதகமாக அமையாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது என்பது முழுக்க ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தொடக்கத்தில் இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக நேட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு அமெரிக்காவும் அதற்கு ஆதரவு தான் தெரிவித்தது. அமெரிக்காவுடைய ஆதரவு தமக்கு இருக்கும் என்று கருதிதான் உக்ரைனும் தீவிரமாக நேட்டோவில் இணைய முடிவு செய்தது. அமெரிக்காவை நம்பி என்று சொல்லலாம். ஏனென்றால் நேட்டோவில் இணைந்தால் நேட்டோ நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட மற்ற அனைத்து நேட்டோ நாடுகளும் ஒரு பிரச்சனை என்று வரும்போதும் ஒட்டுமொத்தமாக ஆதரவாக வருவார்கள். அப்படி இருக்கும்போது எந்த நாட்டுடன் பிரச்சனை ஏற்பட்டாலும் அது நேட்டோ நாடுகள் ஆதரவு என்பது முழுமையாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரஷ்யாவை நாம் எதிர்த்தாலும் கூட, கிரிமியாவை கைப்பற்ற முயன்றாலும் கூட, அப்போது ரஷ்யாவுடன் நமக்கு போர் ஏற்பட்டால் நேட்டோ நமக்கு ஆதரவாக நேட்டோ இருக்கும் என்று கருதிதான் உக்ரைன் நேட்டோவில் இணைய முடிவு செய்தது. அதற்கு அமெரிக்காவும் விருப்பம் தெரிவித்து ஆதரவு தெரிவித்தது. இப்படி இருந்த சூழ்நிலையில் தற்போது போர் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நேட்டோவில் உக்ரைன் இணைய ரஷ்யா கடுமையான எதிர்ப்பு. ஏனென்றால் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவினுடைய அந்த நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும். அதன் காரணத்தால் உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது, கிரிமியாவையும் கொடுக்க முடியாது என்று ரஷ்யா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த போர் என்பது தொடங்கியது. இந்நிலையில் தான் அமெரிக்காவை நம்பிதான் உக்ரைன் பொறுத்தவரையில் நேட்டோவில் இணைய விருப்பம் தெரிவித்தார்கள். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த பதிவு என்பது உக்ரைன் நேட்டோவிற்கு செல்ல முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். சில விஷயங்கள் எப்போதும் மாறாது என்று தெரிவித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் சொன்ன வார்த்தை என்பது, இந்த போர் எப்படி தொடங்கியது என்பது அனைவருக்கும் தெரியும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒபாமா ஆட்சியில் ஒரு தாக்குதலும் இல்லாமல் எடுக்கப்பட்ட கிரிமியாவை திரும்ப பெற முடியாது, கிரிமியாவின் திரும்ப பெற முடியாது, நேட்டோவிலும் உக்ரைன் சேராது என்று முழுக்க உக்ரைனுக்கு எதிராகவே இந்த 2 முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் முழுக்க உக்ரைன் உடனடியாக அனைத்தையும் கைவிட்டு சரணடைய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவு என்பது காண்பிக்கின்றது. அதாவது இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையான சந்திப்பு நடப்பதற்கு முன்னதாகவே இது ஒரு முடிவு செய்து விட்டாரா ட்ரம்ப் என்றுதான் கேள்வி எழுகிறது. சந்திப்பின் போது பேசுவார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போதுதான் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகிய இருவரும் சந்திக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சந்திப்புக்கு முன்னதாகவே அமெரிக்க அதிபர் ஒரு முடிவு எடுத்து விட்டார்.
உக்ரைனுடைய 2 மிக முக்கியமான கோரிக்கைகளும் ஏற்கப்படாது, அதை அவர்கள் கைவிட வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து விட்டார். முடிவெடுத்து விட்ட பிறகு நடக்கக்கூடிய சந்திப்பு என்பதால் அந்த சந்திப்பில் என்ன பேச முடியும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக பல குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பதிவுக்கு பிறகு இந்த சந்திப்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறும் என்றும் தெரியவில்லை. ஏனென்றால் பேச்சுவார்த்தையின் போதுதான் முடிவெடுக்கப்பட வேண்டும். ஆனால் முடிவெடுக்கப்பட்ட பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவது என்பது எந்த அளவில் அது சாத்தியப்படும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்த போது செய்தியாளர் சந்திப்பின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவமானப்படுத்தப்பட்டார். அது மிகப்பெரிய ஒரு உலக அளவில் கவனத்தை ஈர்த்த ஒன்றாக மாறியது. அதுபோன்று இந்த முறை நடக்கக்கூடாது என்பதற்காக சில ஐரோப்பிய நாடுகளுடைய பிரதிநிதிகளும் ஜெலன்ஸ்கியுடன் செல்ல இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்துவிட்டு முழுக்க உக்ரைனை மிரட்டக்கூடிய வகையிலான அந்த பதிவு வெளியிட்டப்பட்ட பிறகு இந்த சந்திப்பு நடைபெறுவது என்பது எந்த வகையில் அது சாத்தியமாக போரை முடிவு கொண்டதற்கான ஒரு அனுகூலமாக அமையும் என்று பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த சந்திப்பு நடைபெற்றால் அந்த சந்திப்பின் போது பேசப்படக்கூடிய விடயங்கள் அதற்கு அடுத்த கட்டமாக உக்ரைன் நிலைப்பாடு என்ன என்பது பொறுத்தான் இந்த போர் என்பது எந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அல்லது அடுத்த கட்டமாக எதை நோக்கி செல்லும் என்பது நமக்கு தெரிய வரும்.